ஆமேன். உட்கார்வோம். இந்த கால நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 37 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் 1009 பக்கம். 1009 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 37 அதிகாரம். இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். அதில் இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை கொஞ்சம் பாருங்க. 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உயிரடைவீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு முறை அவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான சத்தியங்களை நாம் அதிகமாக கேட்க போகிறோம். ஸோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதை குறித்த காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்கிறதற்கு முன்பதாக அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அதிகாரங்கள் கிறிஸ்தவ மக்களினால் அதிகமாக விரும்பப்படுகிற ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த பகுதியை வாசித்திருக்கிறீங்களா? 14ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்கும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு அந்த அதிகாரம் அந்த பகுதியை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லப்படும். அடுத்து 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இடரல் உண்டாகாமல் இவைகளை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஜெபத்தை அங்கே ஆண்டவர் ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த 14, 15, 16, 17 இந்த 4 அதிகாரங்களும் மிக முக்கியமான அதிகாரங்கள். ஆண்டவர் இயேசு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பரமேறி செல்வதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர்கள் சொன்னாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்கிறதை இந்த யோவான் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் அந்த பகுதியில் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நான் போய் உங்களோடு இருப்பதற்கு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேற்றரவாளனை உலகம் அறிய முடியாது, ஆனால் அவர் உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஆவியானவரை நீங்கள் அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடேன், என் ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இருப்பார் என்கிற அந்த சத்தியத்தை தன்னோடு கூட நெருக்கமாக இருக்கிற அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இந்த பகுதிக்கு நீங்க வாங்க. இந்த 37ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுல பாருங்க, ஒரு ரெண்டு பகுதியா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த முதல் பகுதியை பாருங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. கடந்த மாதத்தில் நான் சிந்தித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கரத்தை நான் உங்கள் மீது என்ன செய்வேன்? வைப்பேன். அதற்கு முந்தின மாதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், போன மாதத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்க, இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, திருச்சபை மக்களாக இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு வெளியே இருக்கிற மக்களாகவும் சரி, இப்போ நான் சொல்ற கொஞ்சம் காரியத்தை கொஞ்சம் நீங்க உங்களுடைய கொஞ்சம் சிந்திக்க நான் உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய திருச்சபையிலையும் வெளி உலகத்திலும் சரி, கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஜீவனோடு அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. கொஞ்சம் பலத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சரி, ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு நான் வருகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒன்று போல் இருப்பதில்லை, ஆனால் ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலும் தன்னுடைய வல்லமையினாலும் தன்னுடைய மகிமையினாலும் அவர்களை நிரப்பி ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள நீங்க வாங்க, அங்க இருக்கிற மக்களை ஆண்டவர் இப்படி காட்டுகிறார். ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் உலர்ந்து போய் இருக்கிறார்கள், அவர்கள் உலர்ந்த நிலைமையில இருக்கிறார்கள். அவர்களிடத்துல எந்த விதமான ஸ்தோத்திரம், எந்த விதமான கிரியைகளும் அவர்கிட்ட இல்லை. ஆண்டவர் அவங்களை பத்தி சொல்லும்போது, உங்களை நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் சொன்னது மாதிரி, சிலருக்கு அடக்க ஆராதனை பண்ணது மாதிரி தான் சிலருடைய வாழ்க்கையும் சிலருடைய சூழ்நிலையும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், ஆண்டவருடைய கை அவர்கள் மீது அமர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆமென், ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு தேவன் செல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ரெண்டு விதமான கூட்டத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிலர் வந்தது மாதிரி அப்படியே என்ன செய்யறவங்க போகிறவர்கள் உண்டு. சிலர் வருகிறார்கள், அங்கே வருகிற சிலர் என்ன செய்யறாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டு போகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சிலரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தின் மக்களையும் நாம இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அடுத்து பாருங்க, இந்த பிரேத குழியில இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை நிலைமையை நீங்க பாருங்க. ஒரு கூட்ட மக்கள் உலர்ந்து போய் இருக்கிறாங்க. ஒரு சிலரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆவி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிதானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் எப்படி இருக்குது, உலர்ந்து போய் இருக்குது. இன்னொரு கூட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் நரம்பு தசை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள ஆவியினுடைய அந்த பிரசன்னமோ ஆவியானுடைய நிறைவோ அவர்களுக்குள்ள என்ன செய்யல, இல்லை. ஏன்னா ஒரு சேனையா எழும்பி நிற்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறை தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த எலும்புகள் ஒன்று சேருகிறது. இரண்டாவது முறை தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய ஆவி, இல்லை என்று சொன்னால் அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே வருகிறது. அப்போ உலர்ந்து போன நிலைமையிலும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உயிரற்ற நிலைமையிலும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படிப்பட்ட ஆமென் அந்த சூழ்நிலை இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது, இந்த பகுதியை நான் தியானிக்கிற பொழுது, அந்த பாபிலோனில் இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்களா, இனி நமக்கு எந்த நம்பிக்கையுமேவும் இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஒரு கட்டத்தில் தானியேலும் அதைத்தான் சிந்தித்து பார்த்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவினுடைய வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வருகிறதே, ஆனால் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை. ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுவாங்களாம், அவ்வளோதாங்க, இனி நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான ஆமென் ஸ்தோத்திரம் முன்னேற்றம் என்ன செய்யாது, இருக்காது. தெர் இஸ் நோ ஹோப். இனி நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்டோம். இல்லை என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் கடந்த பெண்கள் உபவாச ஜெபத்தில் நம்ம சிந்தித்தோம். ஆமென். அந்த 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 சகரியாவை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம், அந்த காபிரியல் தூதன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது என்று சொன்ன பொழுது அவர் அதை நம்ப முடியவில்லை, அவரால் அதை என்ன செய்யவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அந்த காபிரியல் சொல்கிறார், தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்காமல் போனபடியினால். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள், நம்மை குறித்ததான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்மளால் அதை என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை, நம்மால் அதை விசுவாசிக்க முடியலை, நம்மால் அதை நம்ப முடியலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் அந்த காலம் நிறைவேறுகிற தருணத்தில் நமக்கு அவைகள் அறிவிக்கப்பட்டாலும், நமக்கு அவைகள் தெரிவிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இனி நம்பிக்கைங்கிறது ஒண்ணுமேவும் இல்லைங்க. சரீரமும் செத்து போச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். கற்பமும் என்ன செஞ்சிருச்சு, செத்து போயிருச்சு. இனி இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நாங்கள் விசுவாசிக்க முடியவில்லை என்று நாம சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் சொன்னதே. நாம விசுவாசித்தாலும் சொல்லுங்க, விசுவாசிக்காமல் போனாலும் அவருடைய வேலையை நிச்சயமா என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஏன், எதற்காக? ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் என்று சொல்கிறார். இந்த அடுத்த பதில பாருங்க, என் ஜனங்கள். ஆண்டவருக்கு சோதரம், உங்களுக்காக இது செய்யாட்டிலும்
ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக அவர் உங்கள் வாழ்க்கையில ஆமென் நிச்சயமாய் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அதற்கு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை சாட்சி. இன்னைக்கு உங்களால் விசுவாசிக்க முடியல, வாய் திறந்து ஆமேன் சொல்ல முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஆனாலும் தேவன் செய்ய நினைத்தது ஆமேன். அது அருமையாக ஒரு பாடல் பாடுவோம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாருங்க, அந்த உலர்ந்து போன எலும்புகள், உயிரற்ற அந்த எலும்புகள், அவைகளின் நடுவிலே தேவனுடைய கரத்தை ஆண்டவர் ஒரு தேவ மனிதன் மீது வைத்து தன்னுடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்க பண்ணி அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து ஆமென் அவர்களை மகா சேனையாக தேவன் எழும்பி நிற்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையும் தேவன் உயிரடைய செய்வார். நம்மையும் ஒரு சேனையாக ஆண்டவர் எழும்பி நிற்க பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, என் ஆவியை உங்களுக்குள்ளே நான் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், வலது கரத்தை உயர்த்தி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், நான் உயிர் அடைவேன். ஆமென், நான் உயிர் அடைவேன். நான் உயிர் அடைவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் இன்னொரு பகுதிக்கு நான் வருகிறேன். இதே போல இன்னொரு பகுதியை நான் இன்றைக்கு அவன் ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். லாசர் என்ன செய்திருக்கிறார்? இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த செய்தி எங்க போகுது? இயேசுநாதர்ட்ட என்ன செய்து போகுது? சொன்ன உடனே இயேசுநாதர் வந்துட்டாரா? இல்லை, வரல. அவருக்கு செய்தி போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அவர் என்ன செய்யவில்லை? வரவில்லை. மரித்து 4 நாள் என்ன செஞ்சிருச்சு? ஆயிருச்சு. அடுத்து நம்பிக்கை இல்லை. தோத்திரம். அவங்களுடைய அந்த காலத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையின்படி நம்பிக்கை என்ன? அந்த ஆவி ஒரு 3 நாளைக்கு அந்த சரத்தை சுற்றி என்ன செய்யும்? இருக்கும். எப்போ வேணாலும் உள்ளே வரும். ஆனால் 4வது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பிரேத குழிக்குள்ளே கொண்டு போய் என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. இப்போ இயேசுநாதர் வந்துட்டார். இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். வந்த உடனேவும் மார்த்தாள் போகிறாங்க. மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க? இப்போ நடக்காது ஆண்டவரே, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ திறந்தோம்னா என்ன செஞ்சிடும்? நாரி போகும். ஆனால் உயிர்த்தெழுதலின் நாள் ஒன்று இருக்கிறது, அப்பொழுது என் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுதுவான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால், சொல்லுங்க வசனம் சொல்லி முடியுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். மார்த்தாளுக்கும் சரி மரியாளுக்கும் சரி அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் என்ன செய்யவில்லை? வரவில்லை. ஆனால் அவங்க விசுவாசிக்கலன்றதுக்காக அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு ஆண்டவர் அப்படியே போயிட்டாரா? அவங்க நம்பலன்றதுக்காக, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்றதுக்காக, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஆண்டவர் அப்படி விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டாரா? சொல்லுங்க, இல்லை. அவருடைய வேளையில் அவருக்காக அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக தேவன் செய்வார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு 37ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 6வது வசனத்திலும் சரி 14வது வசனத்திலும் சரி நீங்கள் ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. அந்த கடைசி பதிவு பாருங்க, 6வது வசனத்தினுடைய கடைசி பதிவை பாருங்க. அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். 14வது வசனத்தினுடைய அதனுடைய நடுப்பகுதியை பாருங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம உயிரடைவது எதற்காக? அவரை அறிந்து கொள்வதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அறிந்து கொள்வதற்காக
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இதை செய்ய போவார், இதை தான் செய்ய போகிறாரா, இப்படி செய்வாரா என்று நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் உயிரடைகிற பொழுது நாம் முதலாவது நமக்கு செய்கிற வேலை என்ன? ஆமென். முதலாவது தேவன் நமக்கு ஆமென் காட்டுகிற ஆமென் அவருடைய காரியம் என்ன என்று சொன்னால், அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். எதற்கு என்று சொன்னேன், அப்படிதானே? மரியாள் என்று பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் கர்த்தர் என்று அவள் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் அப்பத்தை பிட்ட பொழுது அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். திரளான மீன்கள் பிடித்த பொழுது அவரை கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த காயங்களை பார்த்த பொழுது அவரை கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். வரக்கூடிய நாட்களில் கர்த்தரை குறித்த விசேஷித்த அறிவை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அவரை குறித்த தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்க போகிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய தேவன் சொன்னது போல ஆமென், அந்த உயிருள்ள தேவனை தரிசிக்கிற, அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை ஆமென் நிறைவாக நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் என்ன செய்தார்? தரிசனமானார். அதே வார்த்தையை தீமோத்தேயு புத்தகத்திலிருந்து நான் எடுத்து சொல்லுகிறேன். பாவிகளிலும் பிரதான பாவியாகிய எனக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். இந்த நாட்கள் அதை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு அகால பிறவி தானே ஆண்டவரே, அப்படி தானே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். சொல்கிறது என்ன நினைப்பே அதுதான். ஏன் தான் அந்த உலகத்தில் என்ன போய் ஆண்டவர் என்ன செஞ்சாரோ, படைச்சாரோ, அதுவும் இப்படி போய் படைச்சாரோ? ஸ்தோத்திரம். அகால பிறவி தான். நம்முடைய பிறப்பை குறித்த சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது உண்மைதான். ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் தெரியலையே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். ஆனாலும் அவருக்கும் தன்னை தேவன் வெளிப்படுத்தினது போல இந்த நாட்களில் நமக்கும் தம்மை தேவன் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்மை தேவன் உயிர்ப்பிக்கப்பட போகிறார். நாம் உயிரடைய போகிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வந்தது போல, கர்த்தருடைய ஆவி வந்தது போல, கர்த்தருடைய வார்த்தை நமக்காக வரப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உயிரடைய போகிறோம். எதற்காக? அவரை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிரடைகிறது மாத்திரமல்ல, உங்கள் தேசத்தில் உங்களை கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்? வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருந்தாலும் ஆமென், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் உயிர் அடைந்து மறுபடியும் அதை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் உயிர் அடைந்து ஆமென் மறுபடியும் அதை சுதந்தரிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, ஒன்று. அடுத்து இன்னொரு கூட்டத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சபைக்குள்ளே நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை கர்த்தர் உயிரடைய பண்ணியிருக்கிறார். இப்போ சபைக்கு வெளியில் ஆமென், இந்த பட்டணத்துக்குள்ளே, இந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்கிற எத்தனையோ பேர் உயிரற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. உலர்ந்த எலும்புகளை போல என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உங்கள் மேலே தன் கையை வச்சு உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை தேவன் உயிரடைய பண்ணி தம்முடைய ஆவி உங்களுக்குள்ள வச்சு இப்போ உங்களை தேவன் வெளியே அனுப்பி சொல்றாரு, அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு போய் நீ தீர்க்க தரிசனம் என்ன செய்? உரை. அல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு போய் நீ தீர்க்க தரிசனம் என்ன செய்? உரை என்று கர்த்தர் நம்மை ஆமென் இந்த இடத்தை விட்டு தேவன் நம்மை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ சபைக்குள்ளே வச்சு நம்மளை உயிரடைய பண்ணி
நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை வெளியே அனுப்புகிற பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்தும் நாம் சொல்ல போகிறோம், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது நடக்கிறது மாதிரி சொல்லுங்க பாஸ்டர், ஏதாவது நடக்கிறது மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். நடக்காதெல்லாம் போய் ஏன் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் முதல்ல சொன்னேன், பெரிய தீர்க்கதரிசி தானியேலுக்கு அது என்ன செய்யல, புரியல. ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான் செய்தார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு சொல்றேன், அதான பாஸ்டர் முடிய மாட்டேங்குது, அந்த ஜெபம் தான் என்ன செய்ய மாட்டேங்குது, பண்ண முடிய மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெபிக்க முடியாவிட்டாலும் நமக்காக ஜெபிப்பதற்கு தேவன் ஒருவரை ஆண்டவரை எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த நாட்கள் அதை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புங்க ஆண்டவரே, எங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலர்ந்து போன நிலைமையில கிடக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில நாங்கள் கிடக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உயிரற்ற ஒரு நிலைமையில நாங்கள் கிடக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அந்த சரியான நேரத்தில் ஆமென் அவர் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார். அவர் நடத்துகிற பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 70வது வருஷம் ஆமென் அங்கே வருகிற பொழுது கர்த்தர் ஒரு கோரேசின் ஆவியை கர்த்தர் என்ன செய்தார், எழுப்பினார். அவன் பேர் என்ன தெரியுமா? மேசியா கோரேஸ், தேவனுடைய நாமத்தை உடையவன். ஆமென். மேசியா கோரேஸ், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தேவ மனிதன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனை எங்கள் நடுவில் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை அந்த பிரேத குழியிலிருந்து நாங்கள் வெளியே வரணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த சூழல் எங்கள் வாழ்க்கையில் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நிலைமை மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே இந்த நாட்களில் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் எங்களுக்குள்ளே ஆண்டவர் அனுப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நம்மை தேவன் ஜெபிக்க வைத்தது போல இந்த மாதத்திலையும் ஆமேன் அப்படிப்பட்ட ஜெப நேரங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். திடீரென்று சில எழுப்புதல்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. சில இரவுகளை கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைப்பாராக. சில பகல் நேர உபவாச ஜெபங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. ஆமேன். சில குழுக்களை தேவன் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் எழுப்புவாராக. ஆமேன். சில குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த ஆவியை கர்த்தர் வைப்பாராக. தம்முடைய வார்த்தையை கர்த்தர் வைப்பாராக. தம்முடைய கரத்தை தேவன் வைப்பாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம். அதை நாங்கள் இந்த நேரத்தில் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு ஜெபிக்கணுங்கிற மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஜெபிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது. நான் காலை பின்னாடி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த ஜெபத்துக்கு வரணும் எவ்வளோ பேர் வரலாம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் தானா? இதை விட இன்னும் 2 மடங்கு மக்கள் உள்ளுக்கு என்ன செய்யலாம், வரலாம். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த கால நேரத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை அதுதான், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். மறுபடியும் உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. ஆமென். எனக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்குன்னு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியல. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் செய்கிறாரோ செய்யலையோ சொல்லுங்க, உங்களுக்காக செய்கிறார செய்யலையோ அவர் நாம மகிமைக்காக அவர் செய்தே ஆவார். ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாளுக்காக அல்ல,
அந்த இடத்துல நீங்க பாருங்க, அதுக்கு அடுத்த அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் லாசருவை உயிர்ப்பித்தார் என்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பார். அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரும் இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை அடைய போகிறார் என்பதற்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறோம். நம் மூலமாய் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சகரியா எலிசபெத்து விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த அற்புதம் என்ன செய்தது? நடந்தது. யோவான் என்கிற ஒரு மகிழ்ச்சி அங்கே என்ன செய்தது? பிறந்தது. ராமேன் சொல்லுங்க, கைவேர்த்தூர் அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். முதல்ல உம்முன்றிருந்த நீங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது ஆமாம் அப்படி நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாம் சிரித்தது போல, அந்த சாராள் சிரித்தது போல நீங்களும் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். சும்மா மெதுவாக ஆமீன் உங்கள் உதட்டில் அந்த சிரிப்பை பார்த்தீங்கல்ல, அந்த புன்னகையை காட்டினீங்கல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த புன்னகை ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில பிறக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அது நடக்கும்போது, அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த யோவானை சகரியாவை போல ஆமீன் நீ ஊமையா இருப்பேன்னு சொன்ன மாதிரி என்ன ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆமேன் ஸ்தோத்திரம். கவனிங்க பார்க்கலாம், நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் வாழ்க்கை பிரேத குழி போல இருக்கலாம். முடியாச்சு, எல்லாமே என்ன செஞ்சாச்சு? முடியாச்சு. நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? அற்று போயிருச்சு. அங்கே இது 4 நாள், இங்கே 4 வருஷமோ 14 வருஷமோ 24 வருஷமோ 34 வருஷமோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. ஏன் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் 70 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவன் சொன்னது சொன்னதே. ஆண்டவர் அந்த 14வது வசனத்தில் நம்ம வாஸ்தவம்ல 14வது வசனத்தில் சொல்லப்பட்டு பாருங்க, இதை சொல்லுங்க, இதை சொன்னேன், இதை செய்வேன். இது யார் சொல்றது? யார் சொல்ற வார்த்தை? மனுஷன் சொன்ன வார்த்தையா? ஒரு போதகர் சொன்ன வார்த்தையா? ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையா? இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், இதை சொன்னேன், இதை சொல்லுங்க, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா கன்ஃபார்ம் நிச்சயமா சொல்லலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு தெரியாது, ஆனால் என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இருந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் பிரேதக்குள்ளிருந்து வெளியே வரப்போகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் வரும், உனக்கா இப்படி இருக்கிற, இது முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் அழிஞ்சிருச்சு, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். பிரேத குழிக்கு உள்ள இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பாதாளத்தினுடைய அடித்தளத்துக்கு போனாலும் என்னை கர்த்தர் மேலே ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய செயல் அல்ல, இது என் தேவன் எனக்காக செய்கிற செயல். இன்னொரு முறை கூட சொல்லலாம், இது எனக்காக தேவன் செய்கிற செயல் அல்ல, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் எனக்கு செய்யக்கூடிய ஒரு செயல். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை அற்று போனாலும் அவர் எனக்காக செய்ய போகிற ஒரு செயல், எனக்காக மாத்திரமல்ல அவருக்காகவும் செய்ய போகிற ஒரு ஆமென் செயல். இந்த செயல் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சொல்லுவோமா? வர பார்த்து சொல்லுவோமா? உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அதை நாம் எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் சிலர் உயிர் அடையட்டும் ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி சிலருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலர் உயிர் அடைவார்களாக. ஒவ்வொரு நாளிலேயும் அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென் நடப்பதாக. நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று நீர் சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலேயும், ஆண்டவரே, சபையிலையும், ஊழியத்திலேயும் ஆண்டவரே இந்த காரியங்கள் நடப்பதாக. எங்கள் பட்டணத்தில் நடப்பதாக, கிராமங்களிலே நடப்பதாக. கர்த்தர் அதை சொன்ன தேவன், அதை செய்து தேவன் முடிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர கரங்களை தட்டி பாடுவோமா? உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உந்த உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உயிர் வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ரக்கத்தனலரபா. ஹல்லேலூயா. வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இப்படி சொல்கிறார். தேவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் நமக்கு தெரியாதுங்க. இந்த நாளில் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளிலையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் நமக்கு தெரியாதுங்க. ஆனா நன்மையானவைகளை நம்முடைய தேவன் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என தெரிந்து கொள்ளப்பட்டோமே, அழைக்கப்பட்டோமே, முன்குறிக்கப்பட்டோமே. என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்களே, நீங்கள் உயிர் அடைவீர்கள். என் ஜனங்களே, நீங்கள் உயிர் அடைவீர்கள். உங்கள் குடும்பம் உயிரடையும். உங்கள் வாழ்க்கை உயிரடையும். உங்கள் ஜீவியம் உயிரடையும். உங்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் உயிரடைய பண்ணுவார். பிதாவே, இந்த வார்த்தைகளை சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அவைகளை நிறைவேற்றுவீராக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் ஆண்டவரே, இந்த உயிர் மீட்சியை நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். உம்முடைய நாமத்தினுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரை, நடந்து கொண்டிருக்கிற VBSகளுக்காக நாங்கள் உமக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நடத்தட்டும். ஆண்டவர், இன்றைக்கு மாலையில் இருக்கிற ஆண்டவரை ஜோனல் பிரேயருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆண்டவரை கூடி வரட்டும். ஆண்டவரை, இன்றைக்கு 1ஆம் தேதி ஆண்டவரை பல ஆண்டவரை மண்டலங்கள் இணைந்து ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற இந்த நாளில் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒரு ஜெபத்தின் வல்லமை ஆண்டவரை எங்களுக்குள்ளேயும் எங்கள் சபைகளுக்குள்ளேயும் ஊற்றப்படுவதாகப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நல்ல கை வைத்து முன் அலையிலேயே சொல்லலாமா?